Hello students, welcome back to our channel Monakarasrir. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 11th standard commerce public examinationக்கான கவர்மெண்டோட official original answer key தான் பார்க்க போறோம். Directed government examination Chennai 6 higher secondary first year +1 க்கான commerce public examination paper evaluation campல evaluation பண்ணக்கூடிய கவர்மெண்டோட official answer key தான் இது. ஸோ இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் பேப்பர் எவாலுவேஷன் கேம்பில் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் காமர்ஸ் 11th காமர்ஸ் ஆன்சர் கீயை அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். டோட்டல் மார்க் வந்து 90 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க் இருக்குது. ஸோ 1 மார்க் ஏ டைப் பி டைப் ரெண்டுக்குமே ஆன்சர் கீ இருக்குது. ஸோ ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மானக்கராஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 21 மார்க்கான ஆன்சர் இருக்குது. ப்ளஸ் கீழே வந்து 2 மார்க்கான ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? The activities undertaken within for object earning money are called economic activities. அதே மாதிரி கிரெடிட் கார்டுனா என்ன? இந்த 2 பாயிண்ட் இருக்கணும். ஏடிஎம் கார்டு இஸ் ஆல்சோ கால்டு டெபிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் எழுதக்கூடாது, டெபிட் கார்டு தான் வந்து எழுதணும். திஸ் கார்டு இஸ் மோர் யூஸ்ஃபுல் பர்ச்சேஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இனி இந்தியா த ஷாப் மெயின்டைன் ஃபார் ஸ்வைப்பிங் மிஷின் ஃபெசிலிட்டி. டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க. சீசனல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ரெகுலர் கன்ஃபியூஷன் கூட்ஸ்னால் என்ன? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படி தான் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க 11th ஸ்டாண்டர்டுக்கான கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு. இதான் காமர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எவாலுவேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிக் கார்பரேஷன்னா என்ன, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் இன் இந்தியா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிரெடிட் ஐட்டம் ஷோன் த கரண்ட் அக்கௌண்ட்டு. கைண்ட்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் வந்து என்னென்ன இருக்குது. ஸோ அந்த ஆன்சர் கீ பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் பேப்பர் எவாலுவேஷன் போயிட்டுருக்கு. இதில் கிரேஸ் மார்க் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் எவாலுவேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர். அடுத்த வீடியோவில் நான் தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுறேன். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனினா என்ன? கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோல்சேலர் ரீட்டைலர் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டேமேஜ் அண்ட் டைப்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி தான் வந்து வேல்யூஷன் போயிட்டுருக்கு. கேரக்டர்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்ஸு, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எம்என்சி, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அட்வான்டேஜ் ஆஃப் ரயில்வே டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பில் ஆஃப் சார்ட்டர் பார்ட்டி 5 பாயிண்ட்டு. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பேலன்ஸ் ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி 5 டிஃப்ரென்ஸ் வித்தின் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கீ ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.